வெல்கம் யூ ஆல் டு தி காமர்ஸ் டீச்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக 10 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th பார்ட். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்ஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னா, இன்ட்ரொடக்ஷன் டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ளஸ் இல்லுஸ்ட்ரேஷன் 15 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 16th illustration. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸும் நீங்கள் ஒன்றா ப்ராக்டிக்கலாக போட்டால் மட்டும்தான் நம்மளோட எக்ஸாமுக்கு கொஞ்சம் கிளியராக நிறைய வாட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸாம் டைம் அந்த ஃப்ளோ வரும், அந்த ஸ்பீடும் இருக்கும். ஸோ எல்லா சம்முமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாமல் எல்லாருமே சம்ஸை போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் ரிமெம்பரன்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம 16th illustration பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் ஃபார்மேட் பார்த்தோமோ அது எல்லாமே நம்ம இங்கே போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பில்ஸ் ரிசீவபிள் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் போடுவோம், நெக்ஸ்ட்டு டெட்டா ஸ்டேட்மெண்ட் போடுவோம், நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள், நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், இது டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம இப்போது 4 ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் போடுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். பர்டிகுலர்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டார்ஸில் 6,000, 55,000, பில்ஸ் ரிசீவபிளில் 5,000, 1,000, கிரெடிட்டார்ஸில் 25,000, 28,000, பில்ஸ் பேயபிளில் 2,000, 3,000. ஸோ அதர் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் 1,30,000. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ் 5,500. கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் 70,000. டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ் 3,500. பேமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் 7,000. Cash received from bills receivable 14,000. Bills receivable dishonored 1,200. Bad debts 3,500. ஸோ இப்போ கொஷினை நம்ம தரவாக பார்த்துக்கணும். கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் நம்ம எப்போ கண்டுபிடிப்போம் அப்படின்னா, டெட்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம சேல்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸோ அது போடுறதுக்கு நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவபிளோட அமௌண்ட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்னா, ஸோ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் போடலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ அதில் டெட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டு பேலன்ஸ் கேரி டவுன், கேரி டவுன். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 5,000. ஸோ 5,000. ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ்,
கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 சாரி கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14,000 to buy cash account 14,000. Next to debtors account. இது வந்து நம்மளோட பேலன்ஸ் தான் வரும். ஸோ நம்மளோட ரைட் சைடில் பை debtors account. debtors account எவ்வளோ? 1,200. ஸோ நெக்ஸ்ட்டு bills dishonor. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ இதில் எவ்வளோனா 1,000. ஸோ 1,000. ஸோ இப்போ என்ன போடுவோம்னா இது வந்து பில்ஸ் received balancing figure. ஸோ இது எவ்வளோ வரும்னா இதோட டோட்டல் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ 16,000. ஸோ 16,200. ஸோ இப்போ நம்மளோட டோட்டல் எவ்வளோ? இதோட மைனஸ் பண்ணி வர்றது தான் நம்மளோட டோட்டல். ஸோ 16,200 minus 5,000 11,200. ஸோ 11,200 இதுதான் நம்மளோட பில்ஸ் ரிசீவபிள். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம டெட்டாஸ் போட போகிறோம். total debtors account debit credit particulars amount particulars amount. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெட்டா ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் to balance brought down. ஸோ பேலன்ஸ் brought down இதில் என்ன இருக்குது? opening balance 60,000. ஸோ
60,000. Next, 2 bills receivable. அதாவது dishonored. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ? 1,200. ஸோ 1,200. நெக்ஸ்டா பை கேஷ் அக்கௌண்ட். இது வந்து ரிசீவ்ட். கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ? 1,30,000. ஸோ 1,30,000. நெக்ஸ்ட்டு பை discount allowed. $5,500. Next, buy bad debts. $3,500. $3,500. So next, buy bills receivable. Bills receivable எவ்வளோனா 1,200. So 11,200. Next, buy balance carried down. ஸோ நம்மளோட க்ளோசிங் 55,000. ஸோ 55,000. ஸோ இப்போ நம்மளோட டோட்டல் கிரெடிட் சைட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2,05,200. ஸோ இங்கே நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா டெபிட் சைடில் 2,05,200. ஸோ பேலன்சிங் ஃபிகர் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இப்போது. எவ்வளோனா 2 சேல்ஸ் அக்கௌண்ட், 2 சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்.
ஸோ எவ்வளோ இருக்குன்னா நம்மளோட சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர் 1,44,000. ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பில்ஸ் பேயபிள். ஸோ நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் to bills payable account. So debit side, credit side. Debit side particulars, amount. Particulars, amount. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட டெபிட் சைட். ஸோ டெபிட் சைடில் ஃபார்மெட் எழுதிக்கணும். டு கேஷ் அக்கவுண்ட் பில்ஸ் பெய்டு. ஸோ நாம் இதில் இப்போ எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்னா 7,000. ஸோ 7,000. நெக்ஸ்ட்டு பை பேலன்ஸ் brought down. பேலன்ஸ் brought down எவ்வளோ? 2,000. ஸோ 2,000 by sundry creditors. Bills accepted minus balancing figure. நெக்ஸ்ட் என்னன்னா to balance carried down. எவ்வளோ நம்மளுக்கு 3,000. ஸோ 3,000. ஸோ நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் இப்போ 10,000. இதுவும் 10,000. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 8,000. ஸோ இதுதான் நம்மளோட sundry creditors. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது total creditors account. ஸோ
particulars, amount, particulars, amount. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் to cash account paid. $70,000. Next, to discount received account. $3,500. Next, bills payable எவ்வளோனா 8,000. So 8,000. Next, to balance carry down. ஸோ இப்போ என்ன பேலன்ஸ் கேரி டவுன் 28,000. ஸோ நம்மளோட டெபிட் டோட்டல் 1,09,500. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் brought down. $25,000. $25,000. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பர்ச்சேஸ் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர். ஸோ நம்மளோட டோட்டல் 1,09,500 minus 25,000. ஸோ 84,500. ஸோ நம்ம இன்னொரு வாட்டி இந்த சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஃபஸ்ட் என்ன illustration 16. ஸோ என்ன பார்க்குறோன்னா இதில் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், டோட்டல் டெட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை நல்லா படிச்சுக்கணும். இதெல்லாம் டெட்டாஸோட க்ளோசிங், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓட க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். இது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். இது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். இது பில்ஸ் பேயபிளோட அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ நம்மளுக்கு இது எல்லாத்தோட ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் இருக்குது. ஸோ நம்மளை மெயினாக என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, கிரெடிட் சேல்ஸு, கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு அதர் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் 1,30,000, discount allowed to customers 5,500, cash paid to creditors 70,000, discount allowed by suppliers 3,000, payments against bills payable 7,000, cash received 14,000, bills receivable 1,200, bad debts 3,500. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுறோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடுறோம். ஸோ அதில் பேலன்ஸ், இது ஓப்பனிங் பேலன்ஸ், ஸோ 5,000. க்ளோசிங், இது க்ளோசிங் பேலன்ஸ், ஸோ 1,000. நெக்ஸ்ட் என்ன போடுறோம், கேஷு, டெட்டாஸ் கிரெடிட் சைடில், டெபிட் சைடில் பில்ஸ் ரிசீவ்டு. ஸோ அதில் நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதில் தான் நம்ம சேல்ஸே கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஷு, டிஸ்கவுண்ட் அலவுட், பேட் டெப்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், பேலன்ஸ் கேரி டவுன், இது 5 போடுறோம். அப்புறம் பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் 1,200. ஸோ இதை போட்டு நம்மளுக்கு டோட்டல் வந்துருச்சா, வந்த உடனே பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எதுக்கு, இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஓப்பனிங் போட்டாச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் 7,000, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 8,000. ஸோ டோட்டல் நமக்கு 10,000 வந்ததுமே நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கேரி டவுன், ஓப்பனிங் பேலன்ஸ் இவ்வளோ, க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட்டு கேஷு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, பில்ஸ் பேயபிள், பர்ச்சேஸ் தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பர்ச்சேஸோடது தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, கிரெடிட் சேல்ஸு, கிரெடிட் பர்ச்சேஸு. ஸோ நம்ம இதில் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதில் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, எதில் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க, டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவபிள் பண்ணிட்டோம், பேயபிள் பண்ணிட்டோம், டெட்டாஸ் அக்கௌண்ட் பண்ணிட்டோம், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அவங்க நம்மளை லெட்ஜர் க்ரியேட் பண்ண சொன்ன 4 லெட்ஜர்ஸுமே நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. கிரெடிட் சேல்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, பர்ச்சேஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட 16th இல்லஸ்ட்ரேஷனோட சொல்யூஷன். ஸோ இந்த சம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காமர்ஸ் டீச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.